ஹலோ, குட் மார்னிங். மார்னிங், குட் மார்னிங். என்ன பண்ணீங்க? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூரி. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும். ஸோ அதுக்கு பூரி மாவு, கோதுமை மாவு வந்து நீங்கள் லெவல் ஆளான்னு நினைக்கிறேன். டீ குடிக்கலையே? சண்டே பரவாயில்ல, சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டியா? சண்டேனாலும் பிள்ளைக்கு கிளாஸ் உண்டு, அதனால எந்திரிக்க தான் செய்யணும். என்னனாலும் பிள்ளைக்கு சின்ன வருத்தத்தில் சொல்லியா பிள்ளைக்கு கிளாஸ் உண்டுன்னு? இல்லை சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமா இருப்பியா நீ? ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக தானே போகிறோம். மாறன் என்ன கிளாஸ் இப்போ இன்னைக்கு? சாட்டர்டே சண்டே என்ன கிளாஸ்? டான்ஸ் கிளாஸ். டான்ஸ் கிளாஸு காலையில் டான்ஸ் கூட இன்னொன்று என்னது? டிராயிங். டிராயிங். குக்கரில் வந்து பொட்டேட்டோ வந்து நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. சரி பண்ணனா சீக்கிரம் செய், பசி. இப்படியே தரவா? எப்படி? இந்த மாவை இப்போ சாப்பிடுங்க, சீக்கிரம் பண்ணனா. சரி ஓகே. உருளைக்கிழங்கு சரி வைக்கேன்னு சொல்லி ஃபோன் பேசாமல். உருளைக்கிழங்கு வேகணும், அதுக்கப்புறம் தான் கறி வைக்க முடியும், அதுக்கப்புறம் தான் பூரி போடணும். ரெடி ஆகும். மணி 8 கூட ஆகிட்டு. மணி 8 கூட ஆகலை. டைம் என்னம்மா பாட்டா? இப்போ மாறன் எந்திரிச்சு வந்து கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட சேர்ந்து பசல் பண்ணிட்டு இருந்தான். நான் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மேடமும் வந்து எந்திரிச்சு வந்தாச்சு. இப்போ இவளுக்கும் ப்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ தான் அவளோட ப்ரஷ்ஷை பற்றியுமே உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினச்சேன். முன்னாடிலாம் வந்து அவளுக்கு ஃபிங்கர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இறங்கிப்போம். இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து இந்த நார்மல் ப்ரஷ்க்கு வந்து ட்ரான்சிஷன் ஆகிட்டேன். அவள் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து கையை வச்சே வந்து இந்த கம்மு அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி விடுவேன் அப்பப்போ இந்த குளிக்க வைக்கும் போது அந்த மாதிரி டைமில். அதுக்கப்புறம் ஒரு 6 monthsலேருந்து வந்து இந்த ஃபிங்கர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணேன். மீனியோட ஃபிங்கர் ப்ரஷ்ஷு. இது வந்து நம்மளோட விரலில் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போது 18 months 1.5 வயசு வந்து ஆன பிறகு வந்து நார்மல் ப்ரஷ்க்கு வந்து ட்ரான்சிஷன் ஆகிட்டேன். இது வந்து நல்ல சாஃப்டான ப்ரெஷஸ் தான், அதனால் வந்து அவங்களுக்கு வலிக்கலாம் எதுவுமே வந்து செய்யாது. ஸோ இதுதான் வந்து நான் அவளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ரஷ்ஷஸ்ஸு. டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்கேட்டோட இந்த 0 to 2 years இந்த டூத் பேஸ்ட் தான் வந்து 6 monthsக்கு அப்புறம்லேருந்து வந்து யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு 6 months வந்து கையை வச்சு மட்டும்தான் பண்ணுவேன், பேஸ்ட்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஸோ 6 monthsலேருந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் இந்த ஃபிங்கர் ப்ரஷ்ஷும் இந்த டூத் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணேன். இப்போ நார்மல் ப்ரஷ்க்கு வந்து ட்ரான்சிஷன் ஆகிடுச்சு. இதோட பிராண்ட் எனக்கு தெரில, ஏன்னா இது வந்து அப்ராடில் உள்ளது. பட் இங்கேயே வந்து உங்களுக்கு இந்த கிட்ஸோட பிராண்ட்லேயே சாஃப்டான பிரிசல்ஸ் இருக்கிற மாதிரி கிடைக்கும். அதை வச்சு வந்து யூஸ் பண்ணுங்கள். முன்னாடி இருந்தே நம்ம நல்லா க்ளீனாக வச்சோம் அப்படின்னா வந்து உங்களோட ஓரல் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசால் கறி வந்து ரெடி. இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். அது மசிஞ்சிடும், அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதுக்காக சாம்பார் சாதத்தில் எல்லா காய்கறியும் பெருசாக இருக்கு. அது அப்படிதான் பெருசாக போட்டால் தான் குழையாது. இது நம்ம உடஞ்சிரும். வேக வச்ச உருளைக்கிழங்கு தானே, அதனால இப்படி லைட்டாக ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டா உடஞ்சிரும், அவ்வளோதான். சிம்பிள். நீங்கள் பூரிக்கு வந்து பூரி தான் வந்து போட போகிறேன். சீக்கிரம் என்ன நினச்சிட்டு போடு, அப்போ தான் ஸ்பீடாக போடும். உங்களை நினச்சிட்டு போடுறதில்ல, மாவு வரும்போது தான் உங்களை நினைக்கணும். அப்போ தான் போட்டு அடி அடிக்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு நல்ல புசு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான். குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. மெத்ராவை வந்து குளிக்க வச்சாச்சு. இப்போ வந்து நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட போகிறேன். அம்மா சாப்பிட்டுட்டுமா? சரி. பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சு முடித்த உடனே ஸ்கின் கேர் வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாள் ஸ்கின் கேர் பண்ணாமல் வந்து விட்டது. ஸ்கின் வந்து ரொம்ப அன்ஈவன் டோனில் வந்து ஆகிடுச்சு. அதேமாதிரி டார்க் ஸ்பாட்ஸுமே வந்து நிறைய வந்துடுச்சு. பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு. அது அப்படியே வந்து ஆக்னே ஸ்கார்ஸாக வந்து மாறிடுச்சு. அது மாதிரி வெயிலில் அலையிறது, இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால டார்க் ஸ்பாட்ஸுமே நிறைய வந்துடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க அப்புறம் தான் இந்த ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் வந்து பார்த்தேன். இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து மார்னிங் அண்ட் நைட் 2 times வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. இந்த சீரமில் 100% ஆர்கானிக் டர்மரிக், 10% கிளைகாலிக் ஆசிட், 2% நியாசினமேட் இருக்கிறனால டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே நல்லா
நல்லா ரிமூவ் பண்ணுது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால ஸ்கின்லேயுமே குவிக்காக வந்து அப்சர்வ் ஆகி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நல்ல ஸ்பாட்லெஸ் க்ளோ வந்து கொடுக்குது. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்வெராசா கோல்ட் ப்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறனால டர்மரிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியலுமே வந்து ரீட்டைன் ஆகுது. அப்ளை பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 2 to 3 drops ஆஃப் சீரமை வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டா போதும். சீரம் எல்லாமே ஸ்கின்ல வந்து அப்சர்வ் டெய்லி காலையில் சாயங்காலம்னு ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே வந்து நல்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகி நல்ல க்ளோயிங் ஸ்கின் இருக்கிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து இதுக்கு மேலேயே வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். நான் இப்போ வெளியே எங்கேயும் போகாதனால நான் வேறு எதுவுமே வந்து அப்ளை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறப்ப வந்து நல்லா வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து டார்க் ஸ்பாட்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, ஹிமாலயா வெப்சைட் அண்ட் ஆப் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டுமே வந்து இருக்குது. நான் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே மித்ராவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து நடந்துகிட்ருக்கு. மித்ராக்கு ஆக்சுவலி பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்கணும். இவ்வளோ கூட்டிகிட்டு ஸ்டுடியோலலாம் போய் எடுக்கிறது வந்து கஷ்டம். இவளுக்குன்னு இல்லை, நாங்கள் மாறனுக்குமே என்ன பண்ணுவோன்னா சுதன் வந்து அவங்க ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து க்ராப் பண்ணி அவங்க ஃபோட்டோகிராஃபி இது பண்ணுறனால ஸ்டுடியோவில் கொடுத்து அவங்களே அந்த சைஸ்க்கு இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பிரிண்ட் போட்டுருவாங்க. அதுக்கு தான் வந்து இவளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். அப்படி தானே? ஒரு ஃபோட்டோவுக்கு பார்க்க வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் படுற பாடு இருக்கே. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுங்களேன். அந்த கண்ணெல்லாம் சுருக்கிட்டு வச்சுட்டு இருந்தல எத்தனை ஃபோட்டோஸ் பாருங்கள். அடுத்தது இது குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மொத்தத்தை எடுங்க. கண்ணை சுருக்கி வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து எடுத்தோம். அது ஒரு மாதிரி ஷேடோ பட்டு கரெக்டாக இல்லை. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரியாக்ஷனை கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஷூவை போட்டு விட்றேன் போஸ் கொடுன்னு சொல்லி அந்த ஷூவை போட்டு விட்டு அதுக்கப்புறம் அப்படி ட்ரை பண்ணோம். மாறி இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா. கடைசி ஒரு வழியாக ஒரு ஃபோட்டோ வந்திருக்குல்ல. மித்ரா ஃபோட்டோ எடுத்தாச்சு. இங்கே பாரு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. இன்னும் இவளுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போயிட்டு அதோட ப்ரொசீஜர் என்ன, அதுக்கு என்னென்ன வந்து பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, டாடா, ஃப்ளைங் கிஸ். என்ன தூக்கியாடா எங்க அப்பா? ஃபுல்லாக சாப்பிட்டு முடி. நின்று வார நெல்லு கையங்க. கையங்க. சரி கேட்டு என்ன கேட்டியா? சரி கேட்டு என்னதான் சாப்பிட்டா மாறன்? என்னடா சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு. இவளை இங்கே பாருங்க, இவ எனக்கு பேண்ட்டுக்கு மேலே வீடு